தகப்ப வீட்டிலே உட்கார்ந்துருந்தா முன்னேறிக்கலாமா? தாய் வீட்டிலே உட்கார்ந்துருந்தா முன்னேறிக்கலாமா? ஒரு வளர்ச்சிக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த கூட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும், இல்லைன்னா மரியாதை இருக்காது. அப்பதான் அது எலும்பி பிரகாசிக்க முடியும். அது கூட்டை விட்டு வெளியில வந்தாதான், வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் உலகத்தின் அனுபவத்தை, உன்னதத்தின் அனுபவத்தை டீச்சர் மூலியமா, பள்ளிக்கூடத்தின் மூலியமா, ஸ்கூல் மூலியமா, அனுபவத்தின் மூலியமா, தப்பு மூலியமா, அதெல்லாம் பெற்ற அனுபவம் தான் ஒரு மனிதனை மேலே கொண்டு போகும். அப்ப நான் கூட்டுக்குள்ளே தான் இருப்பேன், எங்க அப்பா கட்டின கூடு, எங்க அம்மா கட்டின கூடு, இதுலயே தான் இருப்பேன், முன்னேற முடியாது, முன்னேற முடியாது. கூட்டை கட்டினவர் தான் கூட்டை கலைக்கிறார். நல்லா கவனிக்கணும். கூட்டை கட்டினவர் தான் கூட்டை கலைக்க அனுமதி கொடுக்கிறார். அப்ப கூட்டை கட்டுகிற அந்த தாய்க்களுக்கானது கூட்டை ஒரு நாள் கலைக்கக்கூடிய நேரம் வரும். அதுல கலங்க கூடாது. கூட்டை கலைப்பது என்பது ஒரு கசப்பான அனுபவமா இருக்கலாம். ஆனா அந்த அனுபவம் தான் ஒரு நல்ல அனுபவம் நமக்கு. யோசேப்பு அவன் தகப்ப வீட்டிலே இருந்திருந்தா அப்படியே தான் இருந்திருப்பான். எலும்பணும் எலும்பணும் எலும்பணும், எலும்பி பிரகாசிக்கணும்.